ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதியே நமக. முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சௌம் சரணபாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 19ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஜூன் மாதம் 2ஆம் நாள், கிழமை செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். கோபத்தை குறைத்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். நினைத்த காரியங்களை நினைத்தபடி நடக்க உங்கள் செல்வாக்கை பயன்படுத்துவீர்கள். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அந்த ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காதா, அல்லது அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு ஒரு சீட்டு கிடைக்காதா அப்படின்னு நினச்சி ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் நினச்ச புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். பூர்வீக சொத்தில் இருந்த வழக்குகள்லாம் நிலைமைகள் இருந்தால் அதெல்லாம் சாதகமாக தீர்ப்பாகும். ஆன்மீகத்தில் ஆர்வம் ஏற்படும். குழந்தைகள் நிலையில் அக்கறை செலுத்துவீங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற சிறு சிறு தடைகள் இருந்தாலும் இறுதியில் மகிழ்ச்சிகரமாகவே அது முடியும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. ரிஷபம். உங்களுடைய வளர்ச்சிக்கான மாற்றங்கள் முயற்சிகளெல்லாம் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் செய்து முடித்தே தீர்வீர்கள். சகோதர ஆதரவு நன்றாக இருக்குது. சகோதர பலன் கூடும். மூத்த சகோதரருடைய விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். உறவினர்கள் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளை தந்தாலும் அவர்களை சமாளித்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இன்று நிலவுகிறது. வண்டி வாகன பராமரிப்பு செலவு கூடும். இன்சூரன்ஸு அல்லது காப்பீடுகளில் ஏதாவது முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா அதனுடைய பணங்கள் இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்கிறது. அதுபோக பங்குச்சந்தை லாட்டரி போன்ற திடீர் பண வரவுகளுக்கும் இன்று வாய்ப்பு இருக்கிறது. பம்பு வழக்குகள் எதுவும் இன்றைக்கி செய்ய வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போடுறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது அதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. அதை தவிர்த்து விட்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மிதுனம். உங்கள் பேச்சாற்றலாலே நீங்கள் எல்லாத்தையும் சமாளிக்க போகிறீங்க. பொருளாதார நிலை உயரும்போது மனம் ஒரு தைரியம் இருக்கும். கையில் காசு இருந்தாலே அது ஒரு தனி பலம். பணபலம் இருந்தால் மனபலம் இருக்குங்கிறது சும்மா சொன்னாங்க. அது கையில் காசு இருக்கும்போது அது ஒரு தனி பலம். 2ஆம் வீட்டில் குரு இருக்கிறார். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் ஆரம்பமாகும். இதுவரைக்கும் தடைபட்டிருந்த திருமண பேச்சுக்கள் அல்லது நல்ல சுபகாரியங்களுடைய பேச்சுக்கள்லாம் திருப்பி துளிர் விட்டு பேச ஆரம்பிக்கும். வேண்டான்னு போனவங்க திருப்பி வந்து, சார் உங்கள் பொண்ணை கொடுக்குறீங்களா பையனை கொடுக்குறீங்களான்னு கேட்கக்கூடிய காலம் வரும். அது இப்போ வந்துட்டுருக்கு. சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்களோட முயற்சிகள் மாற்றங்களை எல்லாம் ஒத்தி வைத்துட்டு உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள். புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்கள் ஒன்றும் வேண்டாம். புதிய நண்பர்கள் சேருவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். வியாபார வணிகம் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பார். இந்த நாள் இனிய நாள். கடகம். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து போகும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்க மாற்றம் உண்டாகும். நீங்கள் தேடி போக வேண்டாம். பண வரவு உங்களை தேடி வரும். சேரில் உட்காந்துக்கிட்டே காசு என்னலாம் நீங்கள் இன்றைக்கி. ஏன்னா உச்சகுரு உங்கள் வீட்டில் இருக்கிறார். அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. தொழிலில் சில மாற்றங்கள் செய்து வெற்றி காண்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் அது கொஞ்சம் பணி அழுத்தத்தையும் கொடுக்கும். சில மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் கொடுக்கும். அதையெல்லாம் இடம் கண்டுபிடிச்சி சமாளித்து வெற்றியை காண்பீங்க. அதுதான் ஹைலைட்டு. அதனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை. உணர்ச்சி வசப்பட்டு தரம் தாழ்ந்து பேசுவதோ அல்லது தவறான வார்த்தைகள் பேசுவதையோ தவிர்க்க வேணும். வார்த்தையை விட்டுட்டு திருப்பி எடுக்க முடியாது. ஏன்னா அடித்தா வலிக்கிற வரைக்கும் தான் மனசில் இருக்கும். ஆனால் பேசிட்டோம்னா அது பாட்டு
நாவினால் சுட்டப்படு வாராதுன மாதிரி அது பாட்டு வாழ்க்கையில் ஃபுல்லாக அதை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. சில சமயம் அதனால் நீண்டகால நட்புகள் நீண்டகால உறவுகள்லாம் துண்டிக்கப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் எப்போதுமே டங் ஸ்லிப் ஆகாமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி தாய்மாமன் ஆரோக்கியம் நல்லா இருக்குது, அவருடைய ஆதரவு நல்லா இருக்குது. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி வெற்றி காணப்போகிறீர்கள். கடன் வாங்குவதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. மற்றபடி ஆரோக்கியம் நல்லா சீராக இருக்கிறது, நல்ல முன்னேற்றங்கள் காண்பீர்கள். சிம்மத்துக்கு அஷ்டமத்தில் சனி இருக்கிறதோடு இல்லாமல் குரு இருக்கிறதுனால விரயங்கள் 5 ரூபா வந்தால் 50 ரூபாய்க்கு செலவு வருதுன்னா என்ன பண்ணுவார் அவர்? பாவம். தொட்டதெல்லாம் செலவு தான், தொட்டதெல்லாம் தொடங்குறது போல் தொட்டதெல்லாம் செலவு தான். 5 ரூபாயில் முடிச்சிடலான்னே அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அது பார்த்தா என்னென்ன செய்கிறது, ஓப்பன் பண்ண பிறகு தான் தெரியுது இவ்வளோ லொட்டை இருக்குன்னு. 50 ரூபா கொடுங்க, 500 ரூபா கொடுங்கம்மா. நீங்கள் அதை வேண்டான்னு சொல்ல முடியாது, வேணும்னு சொல்ல முடியாது, செஞ்சு தான் ஆகணும். இப்படி எதிர்பாராத செலவுகள் உங்களை தேடி வரும். மனம் ஒரு விரக்தி அடிக்கும், மனம் ஒரு தனிமையை நாடும். இறை வழிபாடு மன நிம்மதியை தருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இறை வழிபாட்டுடன் உங்கள் காரியங்களில் நீங்கள் செய்து கொண்டே இருங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும், ஆனால் அதை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு விருப்பம் நடந்துச்சுன்னா மனம் திருப்தி அடையாமல் இன்னொரு விருப்பத்தை தேடி போகிறது, இப்படி குரங்கு மாதிரி தாவிட்டே இருந்து வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் விருப்பம் இல்லை, பேராசை. அப்போ ஏதாவது நல்ல விஷயங்களை நல்ல முடிவுகளை எதிர்பார்த்துருங்க. அது மட்டும் நடந்தால் மனம் திருப்தியோடு சந்தோஷமாக இருங்க. மன அமைதியாக சந்தோஷமாக இருந்தாலே பாதி ஆரோக்கியம் சரியாயிடும். ஏன்னா சனி உங்களுக்கு நோயை கொடுக்கறதுக்கு இருக்கும்போது நீங்கள் இப்படி உங்கள் மனதை அளவாய விட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் பிரச்சனையே வரும். வாழ்க்கையில் கவலை இல்லைன்னா இவனுங்களே கவலையை வரவழைச்சிக்கக்கூடாது. கன்னி, உறவுகளால் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஆதாயங்கள் உண்டாகும். வண்டி வாகன வசதிகளை எல்லாம் பெருகும். புதிய பழசை கொடுத்துட்டு புதிய வாகனங்களை வாங்குவீங்க. அல்லது இருக்கிறத கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவீங்க. இப்போ 2 வீலர் வச்சுருக்க ஒரு 4 வீலர் வச்சுருக்க ஒரு பேசிக் கார்னால் அதை விட்டுட்டு ஒரு ஹை எண்டு கார் வாங்குறது. அதே மாதிரி உங்களுடைய வாகன வசதிகளை அப்கிரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்று அதிகமாக இருக்கிறது. அதுக்கான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு தோணும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தாலே உங்களுக்கு பல விஷயங்கள் சாதகமாக முடியும். பொருளாதார நிலை நன்றாக இருக்கிறது. பண நெருக்கடிகளாக குறைந்து மன நிம்மதியை தரும். உறவினர்களால் மன மகிழ்ச்சி ஆதாயங்கள் உண்டாகும். வசதி வாய்ப்புகள் கூடும். தாயார் வழி ஆதரவுகள் பெருகும். மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. துலாம், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் துரிதமாக செய்து வெற்றியை காணப் போகிறீங்க. தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு வளர போகிறீங்க. பேரும் புகழும் உண்டாகும், கௌரவம் உண்டாகும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. நல்ல தகவல்கள் வந்து சேரும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் தான். விருச்சிகம், புதிய நண்பர்கள் குடும்பத்திற்கு அறிமுகமாவார்கள். அந்த அறிமுகமாகும் புதிய நபர்களால் உங்களுக்கு நல்ல அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். உங்கள் பேச்சில் ஒரு கனிவு முதிர்ச்சி அனுபவமெல்லாம் இருக்கும். அதனால் எல்லோராலும் ஈர்க்கப்படுவீர்கள். இருந்தாலும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் போது உங்கள் பேச்சுக்கு இன்னும் ஒரு தனித்துவமான மரியாதை கிடைக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். பொருளாதார நெருக்கடி குறையும். பண வசதி பெருகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பயணங்கள் வெற்றியை தரும். பேசி காரியத்தை சாதிக்க போகிறீங்க. அதனால் பேச்சே உங்கள் மூச்சு என்று இருப்பீர்கள் என்று. மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாள். தனுசு, சுயசந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை பிறக்கும். பொருளாதார நெருக்கடி உண்டாகும். பண தட்டுப்பாடு உண்டாகும். செலவு அதிகரிச்சுட்டே இருக்கும்போது வரவு இல்லைன்னா பணத்தட்டுப்பாடு வரத்தான் செய்யும். அதனால் செலவில் குறைக்க பாருங்கள். மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் இன்றைக்கி சமாளித்து இன்றைக்கி இந்த நாளை கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சமாளிச்சிடலாம். இறை வழிபாட்டுடன் சின்சியராக ஒர்க் பண்ணிங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய நாள் இனி நாள் தான். மகரம், தேவையற்ற சிந்தனைகளை தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் வணிகத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நல்ல ஒரு
பணவரவு பொருளாதாரம் உண்டாகும், லாபம் உண்டாகும், நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரத்தை வணிகத்தை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகள் எடுப்பீங்க. அதே நேரத்தில் சில தடைகள் தாமதங்கள் நண்பர்கள் மூலமாக வரும், அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையாலும் சில பிரச்சனைகள் வரும், அதையும் சமாளித்து வெற்றி காணுங்கள். ஜாமீன் கையெழுத்து போகிறது கட்ட பஞ்சாயத்து வேண்டாம். திடீர் பண வரவு உண்டாகும். கும்பம், குழந்தைகளால் வெற்றி மகிழ்ச்சி உண்டாகும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து பணப்பழக்கம் அதிகரிக்க செய்வீங்க, வருமானத்தை அதிகரிப்பீங்க. முதலீடுகளை அதிகரித்து தொழிலை விரிவாக செய்து நல்ல வெற்றி கண்டு லாபங்களை அதிகரிப்பீங்க. கிடைத்த லாபத்தை முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நண்பர்கள் விரோதிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நண்பருடன் கவனமாக பழகவும். வாய் வார்த்தைகள் ஏதாவது பிரச்சனை வந்துடப்போகுது. மாற்றங்களினால் மகிழ்ச்சி உண்டாகும். வெற்றி மேல் வெற்றி வந்து செய்யும். தொட்டதெல்லாம் தொடங்கும். உச்சகுரு உங்களுக்கு நல்ல ஒரு உறுதியை கொடுப்பார் என்பதில், மன உறுதியை கொடுத்து தொழிலில் முன்னேற வைப்பார் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பது இன்னொரு மற்றும் ஒரு மகிழ்ச்சியான ஆறுதலான விஷயமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கிறது. மீனம், தொழிலில் உங்களுடைய லட்சியங்களை எளிதில் அடைய போகிறீங்க. எவ்வளோ பெரிய டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாலும் ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டே எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட்டுக்கு சவால் வரக்கூடிய நாளாக இருக்கும். அந்தளவுக்கு டார்கெட்டை ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிடுவீங்க. நல்ல குழந்தைங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய பண வரவுகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் நல்லா வரும். பொருளாதார நிலை உயரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். மனம் நிம்மதியாக இருக்கும். தாய்மாமன் ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவை. தொழிலில் மட்டும் சிறு சிறு தடைகள் வரும், அதையெல்லாம் கொஞ்சம் மனசுக்குள்ளே ஏற்றிக்காமல் கடமையை கண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வெற்றி உங்களுக்குத்தான். அதுவும் நீங்கள் சில மாற்றங்கள் செய்து வெற்றி காணும்போது அது லாபங்கள் வருமானங்கள் ரெட்டிப்பாகும்போது மனம் மகிழ்ச்சி தான் அதிகமாக இருக்கும். அதனால் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. தொழிலை விரிவாக்கம் செய்கிறவங்கிற பேரில் கடன் மட்டும் வாங்கிடாதீங்க. கடன் வாங்கினா கடன் அடைப்பது சிரமம், அஷ்டம. இது உங்களுக்கு ஜென்மசனி இருக்கும்போது கடன் வாங்குவதை தவிர்க்கவும். ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக சீராகும். குரு பார்க்கறதுனால பிரச்சனை இருக்காதனாலும் தகுந்த மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. குரு தான் பார்க்குறாருன்னு சொல்லிட்டு அலட்சியமாக பேய் மாதிரி வரக்கூடாது. இடைக்கிடைக்கு உடலுக்கு தேவையான ஓய்வு கொடுக்கணும். தேவையான மருத்துவத்தை பார்த்து நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் என்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்துருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் திரு விசா ஜோதிடத்தின் சுகுருநாதன். நன்றி, வணக்கம்.